என்னதான் காவேரி தன்னுடைய மனசை கல்லாக்கிக்கிட்டு விஜய்க்காக வெண்ணிலாவை கூட்டு வந்து நிப்பாட்டினாலும் காவேரியோட மனசில் பயம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. விஜய் தன்னை விட்டு முழுசாக போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை பார்த்த விஜய்க்கு ரொம்பவும் ஷாக்காக இருக்குது. அது பக்கம் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போது வெண்ணிலா எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது வெண்ணிலாவோட பழைய ஞாபகங்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும். அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, லட்சம் கோடி எவ்வளோனாலும் நான் பார்த்துக்குவேன், அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்பவும் கவலையாக இருக்குது. விஜய் வெண்ணிலா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, வெண்ணிலா வரவுமே நான் ஒருத்தி இருக்கதையே மறந்துட்டாரே, இதுக்கப்புறம் அவ்வளோதான், அவருக்கு வெண்ணிலா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே தாத்தா கிட்டேயுமே வந்து விஜய் வந்து கேட்குறாரு, என்னங்க தாத்தா உங்களுக்கு ஓகே தானே, எப்படியாவது நம்ம வெண்ணிலாவை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதெல்லாம் சரிதான்ப்பா, அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா சொல்கிறாங்க. இங்கே அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும்போது விஜய்கிட்ட தாத்தா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, என்னப்பா விஜய் நீ என்ன தான் முடிவெடுக்க போகிற, வெண்ணிலாவை நீ சரி செய்யணும்னு நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன், ஆனால் உன் வாழ்க்கையில் வெண்ணிலா இருக்கணுமா காவேரி இருக்கணுமான்னு சொல்லிட்டு நீ தான் முடிவு எடுக்கணும். வெண்ணிலா வந்து உன் வாழ்க்கையில் வந்து உன்னோட கடந்த காலம், காவேரி தான் உன்னோட இப்போ இருக்கிற நிகழ்காலம். அவள் வந்து உன்னை நம்பி வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, நீ அவளை கல்யாணம் பண்ணிட்ட, இப்போ வந்து வெண்ணிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை கைவிட்டா என்ன ஒரு நியாயம், நீ தான் இதில் முடிவெடுக்கணும், உனக்கு வெண்ணிலாவா காவேரியா அப்படின்னு சொல்லி நல்லா யோசித்து நீ என்ன முடிவெடுத்தாலும் அதில் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட சந்தோஷத்துக்காக இங்கே காவேரி இருந்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவே கூட்டு வந்து நிப்பாட்டிட்டா. இதுவே வேறு பொண்ணாக இருந்திருந்தா எப்படியாவது வெண்ணிலாவை ஏதாவது பண்ணியிருந்திருக்க முடியும், அவளை எங்கேயாச்சும் கண்கட்டாத தூரத்தில் கூட விட்டுருந்துருக்க முடியும். ஆனால் நம்ம காவேரி அப்படி பண்ணலை, உன்னை வந்து அந்தளவுக்கு காவேரி வந்து விரும்புகிற, அதனால தான் உனக்கு வெண்ணிலாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு காவேரிக்கு நல்லா தெரியும், அவளை கூட்டு வந்தால் நீ ரொம்பவே சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து உன் கண் முன்னாடி கூட்டு வந்து வெண்ணிலாவை நிப்பாட்டியிருக்கா. இப்போவாச்சும் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், உன் மேலே காவேரி அந்தளவு காதல் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் இருந்துக்கிட்டு, ஆமாங்க தாத்தா நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான், கண்டிப்பாக வேறு ஒரு பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, இது ஏன் காவேரி, அவள் ஏன் காவேரினால தான் இப்படி பண்ணியிருக்கா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா, அவளை நான் எப்போவுமே விட மாட்டேன், எனக்கு வந்து வெண்ணிலாவா காவேரியானா கேட்டால் எனக்கு காவேரி தான் தாத்தா, இப்போதைக்கு வந்து வெண்ணிலாவை வந்து குணப்படுத்துகிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே தாத்தா கிட்ட விஜய் சொல்கிறாரு. இங்கே காவேரி அவங்களோட ரூமில் ரொம்பவே யோசிச்சுட்ருக்காங்க. வெண்ணிலாவை பார்த்தப்போ விஜய் என்னென்ன பண்ணார், என்னென்ன பேசினார், அது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ விஜய் வந்து ரூமுக்கு வராரு. அப்போ வந்து காவேரி நல்லாவே தூங்கிட்டுருக்காங்க. காவேரியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே காவேரி அப்படியே ஒரு மாதிரி ரசித்து பார்க்குறாரு. காவேரி உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது, உன்னை மாதிரிலாம் ஒரு பொண்ணு எவன் லைஃப்லேயும் கிடைக்க மாட்டான், நான் ரொம்பவே கொடுத்து வச்சவேன், நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷண்டி, உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விடவே மாட்டேன், நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரியை பார்த்த மாதிரி அப்படியே ரசித்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம விஜய். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவேரிக்காக ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாரு. அதில் வந்து தன்னுடைய மனசில் என்னென்னலாம் இருக்கோ, காவேரிக்கிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ அந்த லெட்டரில் வந்து எழுதி வைக்கிறாரு. நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி, ஐ லவ் யூ, நான் இப்போ வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வரையும் போயிட்டு வரேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லெட்டரில் எழுதி வைக்கிறாங்க. இதெல்லாம் வாட்ச் பண்ண ராகினி விஜய் போனதுக்கப்புறம் அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாங்க. இந்த லெட்டரை படித்ததுமே ராகினி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, உங்கள் 2 பேத்துக்கு லவ்ஸா, நீங்கள் 2 பேரும் எப்படி ஒன்று சேரீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், நீங்கள் எப்போவுமே ஒன்று சேர மாட்டேங்க, ஒன்று சேரவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரிக்காக எழுதி வச்ச லெட்டரை வந்து இந்த ராகினி கிழிச்சு போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம காவேரி விஜயை ரொம்பவே தப்பாக நினைக்க போகிறாங்க. வெண்ணிலா தான் அவருக்கு முக்கியம், நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கூட போக வாய்ப்பு இருக்குது. நம்ம விஜயோ அந்த லெட்டரை காவேரி படிச்சுட்டான்னு சொல்லிட்டு நினைக்க போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.